காய், வாழைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், காய். இல்லப்பா காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்காட்டிருக்கு. கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ போடுப்பா. நீங்களே நல்லதா எடுத்து போடுங்கம்மா. இதுல என்னப்பா இருக்கு? இன்னைக்கு நீ போடுற காய்கறியை ஒழுங்கா போட்டனா நாளைக்கும் உங்ககிட்டயே வாங்க போறேன். இல்லன்னா நான் வேற ஆளை பார்த்து வாங்க போறேன். இது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு நான் எடுக்கணும்? நீ ஏன் நல்லதா எடுத்து ஒரு 1/2 கிலோ போடு. ஏய் சாமந்தி, இரு வரேன். சாமந்தி, நீ கொஞ்சம் தள்ளி நில்லு பார்க்கலாம். நல்லதா பார்த்து நீங்களே எடுத்துங்க சார். நம்ம வண்டியில எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அத நான் சொல்லணும். வெண்டைக்காய் என்ன விலை? 35 ரூபா தான் சார். யோ, ஏசி எல்லாம் போட்டிருக்கிறான், காய்கறி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறான். அந்த சூப்பர் மார்க்கெட்ல நேற்று வெண்டைக்காய் 28 ரூபா தான் போட்டிருந்தான். நீ சொல்றது பகல் கொள்ளையால இருக்கு. அவங்க கணக்குல வேற சார். ஓஹோ, காலையில 40 ரூபா சொல்லுவாங்க, சாயங்காலம் 20 ரூபா சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏமாத்து வேற சார். பழன்னு லைட்டை போட்டுட்டு அழுகி போன தக்காளிய நமிதா தக்காளின்னு உங்க தலையில கட்டிடுவாங்க சார். நல்லா பேச கத்துக்கிட்டீங்கயா. ஆமா, நீ ஒரு நாளைக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவியா? ஆவுங்க, ஆனா லாபம் அவ்வளவு பெருசா இல்லைங்க. யோ, வரி கிடையாது, வாடகை கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. அப்புறம் ஏயா அழுவுற? சரி, வெண்டைக்காய் ஒரு 25 ரூபா போட்டுக்கோ. கட்டுப்படி ஆகாது சார். யோ, நான் சொல்ற மாதிரி போடு. உனக்கு கட்டுப்படி ஆகுதாலேன்னு பாரியா. ஆமா, இந்த கத்திரிக்காய் என்ன விலை? 40 ரூபா சார். யோ, இருக்கிறதுலயே சின்ன சின்ன கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் எவனும் வாங்க மாட்டாயா. நீ என்ன பண்ற? இதுக்கு ஒரு 30 ரூபா போட்டுக்கோ. ஆமா, இந்த கேரட் என்ன சுண்டு விரல் சைஸ்ல இருக்கு? சார் அநியாயம் பண்ணாது சார். யாருக்கு சார் சுண்டு வரல இவ்வளவு பெருசா இருக்கு? யோ, டேஸ்டே இல்லையா? சரி, ஒரு 1/2 கிலோ போடு. விலையை கேட்காம போட சொல்றேன்ட்டு நீ பாட்டு ஏற்றிப்படாத. இதோட விலை 25 ரூபா தான் எனக்கு தெரியும். ஐயோ சார், கேரட் 45 ரூபா சார். யோ, அது கேரட் விலை. இது கேரட் மாதிரி. சரி, புடலங்கா இருக்கா? இருக்கு, ஆனா அதை வெளியில எடுக்கணுமா வேணாமான்னு யோசிக்கிறேன். நீங்க சொல்ற விலைக்கெல்லாம் அது கட்டுப்படி ஆகாது சார். சரிதான், இது வரைக்கும் எடுத்ததோட விலை என்னன்னு சொல்லியா? $148 ரூபா ஆச்சு சார். ஆண்டவன் கணக்கு 98 தான். யோ, நியாயமா சம்பாரிச்ச காசு மட்டும்தான் உடம்புல ஒட்டும். இப்படி அநியாயமா வேலை சொல்லி சம்பாரிச்சதெல்லாம் பேதியா போயிடும். இந்த 100 ரூபா, மீதி 2 ரூபா எடு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். யோ, எது அநியாயம்? அழுகி போன காய்கறி எல்லாம் கொண்டு வந்து எங்க தலையில கட்டி எங்க உடம்புக்கு ஏதாவது நோய் வர வைக்க பாக்குறியா? நான் கன்சியூமர் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ண, வண்டியை ஜப்தி பண்ணிடுவாங்க பாக்குறியா? ஐயோ, ஆளை விடுங்க சார். உங்களுக்கு தர வேண்டிய 2 ரூபாய் பிடிங்க. இரு, உன் வயிற்றுல அடிக்க நான் விரும்பல. இந்த 2 ரூபாய் நீயே வச்சுக்கோ. போற வழியில உன் பிள்ளைங்களுக்கு கடலை மிட்டாய் வாங்கிட்டு போ. நான் வேணா அதுக்கு ஒரு வாழைக்காயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துக்கிறேன். சமந்தி, இதை புடி. ஏதோ கிராம பொருளாதாரத்துக்கு நம்மளால முடிஞ்ச சேவை. நீ கிளம்பு. சாவுகிறாக்கி காய்கறிங்க வந்துட்டான். காலங்காத்தால உயிரை வாங்க வந்திருக்கான். சொன்ன விலையிலே பாதி காசு தான் கொடுத்தான். 2 ரூபாய்க்கு 5 ரூபா வாழைக்காய் தூக்கிட்டான். வரானுங்க பாரு நமக்குன்னு. வாழைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி. அண்ணே, வாமா, என்ன உனக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதெல்லாம் எங்க அப்பாவே வாங்கிட்டாரு. அவனா உங்க அப்பா? ஐயோ, கொஞ்சம் இருங்க, சாபலாம் விட்டுறாதீங்க. சரி, எவ்வளவு தர வேண்டியிருக்கு எங்க அப்பா? முதலுக்கே 20 ரூபா கம்மிமா. 148 ரூபாய்க்கு 100 ரூபா தான் கொடுத்தாரு. மிச்சம் 2 ரூபாய்க்கு வாழைக்காய் எடுத்துட்டு போயிட்டாருமா. சரிண்ணே, இந்தாங்க புடிங்க. எங்க அப்பா தர வேண்டியது வாங்கிக்கோங்கண்ணே. ரொம்ப நன்றிம்மா. அம்மா, அவரை வீட்டிலே பிடிச்சி வச்சுங்க. வெளியில விட்டா நாட்டுல கலவரத்தை உண்டாக்கிடுவாரு. அப்படி ஒரு அப்பனுக்கு இப்படி ஒரு பொண்ணு. வரம்மா. வாழைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய். அக்கா வேணாங்க்கா, என்னை விடுக்கா. அக்கா சொன்னா கேளுங்கக்கா, என்னை விடுக்கா. இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லக்கா. என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? அப்ப நான் சொல்றது கேளு. முதல்ல வேலைக்கு போற, லைஃப்ல பெரிய ஆளா வர வேண்டாமா? மனசார வேலைக்கிட்டு கிளம்பு. அதெல்லாம் வந்துருவாங்கக்கா. சும்மா இருக்கிற சாமி எதுக்கா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? கொன்னுடுவேன், வாடா. Yeah, Dilip here speaking. What can I do for you? Okay. Let me check and inform whether I am free on the day. Thank you. அக்கா, என்ன விட்டுருக்கா, நான் அப்படியே ஓடிடுறேன்க்கா. வாடா. அக்கா,
நில்லு. ஆமா பூர்ணி, தம்பியாண்டான ரொம்ப அவசரமா அழித்துன்னு வர போல இருக்க. கல்யாணத்துக்கு ரொம்ப அவசரப்படுறானோ? ஐயோ எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருந்தோன்னா இங்க பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டா. ஏப்பா ஒரு நல்ல விஷயம் தானே, வேலை கொடுத்தவனுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? எனக்கு வேலை கொடுத்தது என்னோட எம்டி. ஏப்பா அந்த எம்டிய கொடுத்ததே சாட்சாத் பெருமாள் தானே. நல்லா எடுத்து சொல்லுங்க சாமி. எப்ப பார்த்தாலும் நாத்திகம் பேசிக்கிட்டு இருக்கான். சாமி இல்ல பூதம் இல்லன்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். சரியாயிடுவான் பூர்ணி. 20 வயசுல சாமி இல்லைன்னு சொல்லாதவாளும் இல்ல, 60 வயசுல சாமியை தவிர வேற எதுவும் பேசாதவாளும் இல்ல. இப்ப என்ன, தம்பிக்கு வேலை கிடைச்சிருக்கு அவ்வளவுதானே. குடு, அர்ச்சனை பண்றேன். ஆமா சாமி, ஐயப்பன் மூல நட்சத்திரம். இந்தாங்க சாமி. ஆண் மூலம் அரசாளும் அமோகமா இருப்ப தம்பி. புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம். ஏன் அப்படி படுத்துற? சாமிக்கு எனக்கு சம்பந்தமே இல்லக்கா. சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீக்கா. எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குல்ல, அப்ப நான் சொல்றத கேளு. நீ தலையெடுத்தா தானே நம்ம வீட்டு கஷ்டம்லாம் தேரும். கொஞ்சம் பொறுப்பா பணிவா பயபக்தியோட நடந்துக்கிடா ஐயப்பா. விதண்டாவாதம் பேசுறதெல்லாம் விட்டுடு. நமக்கு எது நல்லதோ அதை மட்டும் செய். டேய், நான் உன்னை ரொம்ப நம்புறேன்டா. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்க்கா. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்த என் மேல திணிக்க பாக்குறியக்கா. நீ நம்புறதுக்காக நான் உன்னை இங்க கூட்டிட்டு வரல, ஏன் திருப்திக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். அதை செய்யலாம்ல. கைய கூப்பி கண்ணை மூடு. இல்லக்கா, சொன்னா கேளு. கைய கூப்பி கண்ணை மூடுறானா? டேய், வீட்ல அம்மாவும் அப்பாவும் எப்பவுமே இறுக்கமா இருக்காங்கடா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு கலகலப்பே இல்லாம போயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப தப்புடா. இது எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் தப்பா வெடிக்கும். அந்த மாதிரி எதுவும் நடக்காம இனிமே நீதாண்ட பொறுப்பா வீட்டை கவனிச்சுக்கணும். ஒரு வேலை கிடைக்கிறது எல்லாருக்கும் நடக்கிறதான்னு நீ நினைக்கலாம். ஆனா லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கான போர்டிங் பாஸ் வாங்குற மாதிரி தான் இது. நேத்து வரைக்கும் நீ சின்ன பையன் நினைச்சு அலட்சியப்படுத்தினவங்க எல்லாம் இன்னைக்கு நீ சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்பாங்க. புரியுதா? புரியுதுக்கா. நான் முடிஞ்ச வரைக்கும் எதுவும் சொதப்பாம இருக்கணும், அதானே. என்னால உனக்கோ நம்ம குடும்பத்துக்கோ எந்த ப்ராப்ளம் வராது, அதுக்கு நான் கேரண்டி. போதுமா? புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் மோரோஜாஜாச்சியம் வாக்படுத்தும் ஜன்மத் பிரணாத் பவே. அம்பி, நீயும் தொட்டு ஒத்திக்கோ. இனிமே நல்லதாவே நடக்கும் எல்லாம். சொல்றாருல, ஒத்திக்கோ. இல்லக்கா, வேணாம். வாடா. விடுக்கா அக்கா, வேணாம்க்கா. கும்பிடுடா. அக்கா, ஏன் அப்படி பண்ற நீ? எனக்கு எல்லாம் சொன்னா நம்பிக்கை கேளு, இல்லக்கா. வா. ஐயோ. வாடா. அக்கா, டைம் ஆச்சுக்கா. சொன்னா கேளு. கடவுளே. மா, டாக்டர் உள்ள இருக்காரா? இருக்காங்களே. வந்துட்டாரியா? இவருக்கு வேற வேலையே இல்ல. டாக்டர் ஃப்ரீயா இருக்குமா வர வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் கூட்டமா இருக்கும்போது தான் வருவாங்க. உங்க வேதனை எனக்கு புரியுது சார். ஆனா என்ன மாதிரி மெடிக்கல் ரெப்ஸ் டாக்டரை பார்த்து மார்க்கெட்ல என்ன புதுசா வந்திருக்குன்னு எடுத்து சொல்லிட்டு போனாதானே டாக்டர் உங்களை பார்த்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாரு. இல்லேன்னு வைங்க, 1928 கோணகிரி லோக வைத்தியசாலாவில் தயாரிச்ச அமிர்தசூரி குளிகையை தான் இப்பவும் கொடுப்பாங்க. ஜுரம், தலைவலி, கைகால் வலி, வாந்தி பேதி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசப்பிடிப்பு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மாத்திரைனா யோசிச்சு பாருங்க. என்னது ஒரே மாத்திரையில எல்லாம் கிளியர் ஆகுதா? பரவாயில்லையே. உங்களையே கூட பார்சல் பண்ணிடலாம் சார். அந்த ரிஸ்க்கு டாக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாரு. உள்ள போறப்போ மறக்காம கேட்டு பாருங்க, கண்டிஷன் அப்ளைன்னு காதை கடிப்பாரு. சரி சார், கையில இருக்க சாம்பிள்ஸை கொடுத்துட்டு சின்னதா ஒரு 40 வார்த்தையில சொற்பொழி வாட்டிட்டு ஓடி வந்துடுறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன இப்ப போயிட்டு எப்போ வருவானே தெரியல. எஸ்கியூஸ் மீ சார். எஸ். ஹலோ சார். வாங்க. பட்லர் இங்கிலீஷ்ல விளக்கம் சொல்ல சொல்லி தான் எங்க கம்பெனி என்னை ட்ரெயின் அப் பண்ணிருக்கு. அது உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். ஏதோ நம்மால முடிஞ்ச வரைக்கும் நம்ம தாய்மொழியை கொஞ்சம் காப்பாத்துவோமேனு நான் தமிழ்லே தான் பேசுவேன். நீங்க எதுவும் என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல இல்ல. ஆக்சுவலா இதுல எழுதியிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் பில்டப் தான் சார். இந்த மருந்தோட பவர் என்னன்னு
நீங்க உங்க பேஷண்ட்டுக்கு கொடுத்து பார்த்தாவே ஈஸியா கண்டுபிடிச்சிடுவீங்க. ஏங்க இப்படி சம்பளம் தரவங்களுக்கே துரோகம் பண்றீங்க? பேஷண்ட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது இல்லையா? உயிர் சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கேன். நானும் கொஞ்சம் பொறுப்போட இருக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர். டாக்டர், இது என்னது? இது என் தங்கச்சியோட ஜாதகம் டாக்டர். இது எதுக்கு? இல்ல, நேத்து மார்க்கெட்ல உங்க அம்மா பார்த்தேன். உங்களுக்கு தீவிரமா வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சது. நானும் என் தங்கச்சிக்கு அதே தீவிரத்தோட தான் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இருங்க, எங்கம்மா உங்களுக்கு எப்படி தெரியும்? 30 வயசு தாண்டினதுக்கு அப்புறமும் கல்யாணம் ஆகாம இருக்கிற எல்லா பசங்களோட அம்மாவும் எனக்கு தெரியும் டாக்டர். பொறுப்பில்லாத மெடிக்கல் ரெப்பா இருக்கலாம், பட் பொறுப்புள்ள அண்ணங்காரனாச்சே. இந்தாங்க டாக்டர். ஓ, வரன் பார்க்கறதுக்கு இப்படியெல்லாம் ஒரு வழி இருக்கா? இது மட்டும் இல்ல டாக்டர், கைவசம் கிட்டத்தட்ட 245 ஐடியா வச்சிருக்கேன். இது வரைக்கும் 40 மாப்பிளை பார்த்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். என்ன காரணம்னு தெரியல, எல்லாமே கிளைமேக்ஸ்ல டமால் ஆயிடுது. பட் உங்க விஷயத்துல ஏன்னா என் தங்கச்சி போட்டோவை பார்த்ததுமே உங்க முகத்துல ஒரு சின்ன சந்தோஷத்தை பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுது. நான் சொல்றது கரெக்டா டாக்டர்? பிக்கல் பிடுங்கல் இல்லாத ஃபேமிலி, பொறுப்பு தெரிஞ்ச பொண்ணு, சொந்தமா வீட்லயே மெஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா. வீட்ல இருந்துகிட்டு கிட்டத்தட்ட மாசம் 20,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறா. சாகர வரைக்கும் உங்களுக்கு சரியான ஜோடியா இருப்பான்னு என் ஆத்மாக்குள்ள ஒரு குரல் கத்திக்கிட்டே இருக்கு டாக்டர். இஃப் யூ டோன்ட் மைண்ட். சரிங்க, பட் இதெல்லாம் எங்க அம்மா தான் டிசைட் பண்ணாங்க. 100% உண்மை டாக்டர். பட் உங்க அம்மா நான் அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க வாங்க, என் தங்கச்சி உடனே பார்த்தலாம். இப்பவே வா. நான் நேரா பார்த்துறேன் டாக்டர். வாங்க வாங்க இருங்க, வாங்க. அம்மா, உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை தெரியல, ஆனா இது என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. டாக்டர் இன்னும் 1/2 hourல வந்துடுறாரு. வாங்க சார். வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே. யோ, வாயா வெளிய. உள்ள என்னையா பண்ற? பொட்ட பிள்ளைய வெளியில பறக்க விட்டுட்டு அப்ப நான் அதான் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? வெள்ள வாங்கயா. என்னையா அங்க நின்னு பாத்துக்கிட்டு இருக்கற? வாயா சீக்கிரம் வெளிய. என்னாச்சுன்னு தெரியல. யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? தூ, பொண்ணாயா பெத்து வச்சிருக்க? நல்லா இருப்பாளா உன் பொண்ணு? அவ செஞ்சிருக்கிற காரியத்தை ஒரு ஆம்பளை செஞ்சிருந்தானா இழுத்து நடு ரோட்ல நிக்க வச்சு தலைய சீவி இருப்பேன். வெக்கம் கட்ட மூதேவி. இவ யாரையா என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? கூப்பிடையா உன் பொண்ண? மானம் கட்டவ. ஒரு ஆம்பளை அந்த காரியத்தை பண்ணிருந்தானா அதுக்கு பேரு மாமா வேலை. உன் பொண்ணை என்னன்னு சொல்லி கூப்பிடுறதுன்னு அவளையா கேக்குறேன். என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பொண்ணு எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா. அவ நல்லவம்மா. நான் பெத்த பொண்ண உனக்கு தெரியுமா இல்ல உன் பொண்ணுக்கு தான் தெரியுமா? நாங்க யாரு, என்ன குலம், என்ன ஜாதி, என்ன அந்தஸ்து ஏதாச்சும் உன் பொண்ணுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. ஆனா உங்க பொண்ணு அந்த பையனை விரும்பினா அது தெரியும். எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, வேற ஒருத்தருக்கு நிச்சயம் பண்றாங்க, எப்படியாவது எங்களை சேர்த்து வைங்கன்னு கேட்டா. 4-5 பேர் அதுக்கு சாட்சியா கூட இருந்தாங்க. அவ கேப்பா, நீ யார அதை செய்யறதுக்கு? ஒன்னா படிச்சவளா, தெரிஞ்சவளா, கூட பிறந்தவளா, யார் நீ? எந்த வீட்டுல பொண்ணு புள்ளைய லவ் பண்ணல, சேர்த்து வைக்கிறது பெத்தவங்களோட கடமை. நீ யார் அதை முடிவு பண்றதுக்கு? மன்னிச்சிருங்கம்மா. நீங்களும் மத்தவங்களும் நினைக்கிற மாதிரி காதல நான் வியாதியாவும் நினைக்கல, விதியாவும் நினைக்கல. பசை மாதிரி, தாகம் மாதிரி, பாசம் மாதிரி, அன்பு மாதிரி எல்லாருக்கும் இயல்பா வர ஒரு உணர்ச்சி. என் மனசுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கவர்மெண்டே ஒரே ஒரு கண்டிஷன் தான் சார் போட்டிருக்கு. 18 வயசு ஆயிருக்கணும்னு. நீங்க சொல்ற கோலம், ஜாதி, அந்தஸ்து இத பத்தி எல்லாம் எந்த அரசியல் சட்டத்திலயும் யாருமே சொல்லல. அப்படி சொல்லி இருக்குன்னு நீங்க எடுத்துட்டு வந்து காமிச்சீங்கன்னா நான் செஞ்சது தப்புன்னு உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். ஏய், என்ன நக்கலா? என்ன பத்தி தெரியாது உனக்கு? தெரியும் சார். உங்களை பத்தி மட்டும் இல்ல, உங்க வைஃப பத்தியும் நல்லாவே தெரியும். உங்க பொண்ணு நீங்க எப்படி வளர்த்தீங்க, அவ மேல எவ்வளவு பாசம் காட்டினீங்க. அந்த பாசம் எல்லாம் அவ ஒருத்தனை லவ் பண்றான்னு தெரிஞ்சதும் எங்க போச்சுன்னு தெரியலன்னு அவ எப்படி அழுதான்னு தெரியுமா? ரூம்குள்ள அடைச்சு வச்சு உதச்சிங்களாமே. எந்த காலத்துல சார் இருக்கீங்க நீங்க? இந்த அம்மா முழங்கால கீழே சூடு போட்டாங்களாமே. காயத்தை காட்டி அவ எப்படி அழுதா தெரியுமா? காதல் தப்புன்னு கடவுள் நினைச்சிருந்தா உலகத்துல ஆம்பளையோ பொம்பளையோ ஒரு இடம் மட்டும்தான் சார் இருந்திருக்கும். எப்போ அது இல்லையோ அப்ப நீங்க இதை ஏத்துக்கிட்டு தான் தீரணும். படிச்ச திமிரா? ஏய், போலீஸ்காரனை வளைச்சு போட்டு ஆட்டம் காட்டுறியா நீ? வேணா, என்னை நீ ரொம்ப கடுப்பேத்தாத. ஐயா,
உங்க வேதனை எனக்கு புரியுது. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. என் பொண்ணை இனிமே நான் கண்டிச்சு வளர்க்குறேன். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காம போக சொல்றியா? அதான் தெரியுதே நீ பொண்ணு வளர்த்து வச்சிருக்கிற லட்சணம். ஏய், இப்ப சொல்றேன், நீ நடத்தி வச்சிருக்கிற கல்யாணம் செல்லாது. என் பொண்ணு கழுத்துல நான் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ள தான் தாலி கட்டுவான். அவனோட தான் குடும்பம் நடத்துவான். அசிங்கமா பேசாதீங்க சார். உங்க பொண்ணு மேஜர். அவளுக்கு நடந்திருக்கிற கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவாயிருக்கு. மேஜர் சர்டிபிகேட்டும் இருக்கு. மீறி நீங்க ஏதாச்சும் அசிங்கம் பண்ண நினைச்சீங்கன்னா குடும்பத்தோட நீங்க தான் உள்ள போக வேண்டியிருக்கும். நாங்க உள்ள போறதா? பேசுவடி, பேசுவேன். இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். ஏய் மானகட்ட மனுஷா, நீயும் பொண்ணை பெத்தவன் தானே? உன் பொண்ணு பேசுற பேச்ச பாத்தியா? அடியே, நீ நல்லா இருக்க மாட்டடி, சத்தியமா சொல்றேன். இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் பொழப்பு பொழைக்கலாம். வாயை மூடுங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போறது நீங்க பெத்த பொண்ணு. இப்படி தப்பா பேசுறதுக்கு எப்படி மனசு வருது? ஏன் வராது? வயசு வேகத்துல நீ ஒருத்தர இழுத்து ஓடி இருந்தீனா உங்க அப்பா ஆத்தாலே இதுக்கு மேல பேசிருப்பாங்கடி. கேட்டு பாரு. கண்ணுக்கு கண்ணா வளர்த்தனையா? காசு படத்துல குறை வச்சனா? கேட்டதை வாங்கி கொடுக்கறதுல தான் குறை வச்சனா? பாசத்துல தான் குறை வச்சனா? பாவி பொண்ணு இப்படி பண்ணிட்டாளையா? இந்த பழிகாரி மட்டும் குறுக்க வராம இருந்தா இந்நேரம் நான் பார்த்த மாப்பிளைக்கு அவளை கட்டி கொடுத்து நல்லபடியா அனுப்பிச்சு வச்சிருப்பேன். ரொம்ப தப்பா பேசுறீங்களே சார். நீங்க பார்த்த மாப்பிளைய கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க மட்டும் தான் சந்தோஷமா இருந்திருப்பீங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிருக்கும். நீ யார அத பத்தி கவலைப்படுறதுக்கு? தெரியலமா. இப்ப கேட்டீங்களே, சத்தியமா இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல. உங்க வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் நீங்க எவ்வளவு கேவலமா பேசினாலும் நான் பணிஞ்சு பேசிட்டு இருக்கேன். ஆனா எங்களை காப்பாத்த யாரும் இல்ல, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கக்கான உங்க பொண்ணு இதே வாசல்ல நின்னு கேட்டப்போ முடியாது வெளியே போன்னு சொல்ற மனசு எனக்கு இல்ல. என்ன நடிக்கிறியா? சத்தியமா இல்ல சார். நான் எதுக்கு நடிக்கணும், பொய் சொல்லணும், உங்களை ஏமாத்தணும்? நீ செய்வடி. இந்த மாதிரி கேவலமான வேலையை செஞ்சுட்டு நாளைக்கு நாம நல்லா வாழ்ந்தலாம்னு மாத்திரம் நினைக்காதடி. இப்ப சொல்றேடி, என் வயிறு ஏறியே சொல்றேடி, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே நடக்காதுடி. அப்படியெல்லாம் சபிக்காதீங்கம்மா. பின்ன தலை மேல தூக்கி வச்சு டான்ஸ் ஆட சொல்றியா? அப்படியே உன் பொண்ணு கழுத்துல ஒருத்தன் தாலி கட்டினானா அவன் சீக்காளியா தான் இருப்பான். அல்பாயுசுல உசுர விட்டு உன் பொண்ண மொட்டச்சி ஆக்கி வீட்டுல உட்கார வைக்கலன்னா தெய்வம்னு ஒண்ணு இல்லையா? அப்படி இல்ல பேசாதீங்க ஐயா, அப்படி இல்ல பேசாதீங்க. அம்மா, நீ எதுக்குமா அழற? நீ உள்ள போமா. அப்பா நீங்களும் போங்கப்பா. இது பாருங்க, ஆண்டவன் என்னை எதுக்கு படைச்சிருக்கான்னு ரொம்ப நாள் வரைக்கும் நான் தெரியாம இருந்துட்டேன். ஒரு நாள் ஒரு பையனும் பொண்ணும் அக்கா எங்களை சேர்த்து வைங்கன்னு என்கிட்ட வந்து நின்னாங்க. நடத்தி போய் போறேன்னு மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்டுச்சு. அதுக்கு கட்டுப்பட்டுதான் நான் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன். அவங்க அப்பாவும் உங்களை மாதிரியே தான் திட்டிட்டு சாபெல்லாம் கொடுத்தாரு. ஆனா என் வாழ்த்தும் பழிச்சது, அவங்க சாபமும் பழிச்சது. ஆனா அந்த ஜோடி இன்னைக்கு வரைக்கும் நல்லதா இருக்காங்க. என்ன, நான் தான் இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கேன். ஆனா இல்ல சார், எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு விதி இருந்தா கண்டிப்பா அது நடக்கும். உங்க பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்கணும்னு இருந்திருக்கு. ஆசைப்பட்டவன் கையால அவ தாலி கட்டிக்கிட்டா. உங்க செல்வாக்க வச்சு என்ன மிரட்டலாம், அடிக்கலாம், ஏன் கொலை கூட செய்யலாம். ஆனா அத பத்தி எனக்கு துளி கூட கவலை இல்ல சார். நான் செஞ்ச காரியம் உங்க மனசை எவ்வளவு பாதிக்கும்னு நான் தெரியாம செய்யல. உங்களை வேதனைப்படுத்தினதுக்கு வேணா நான் மன்னிப்பு கேட்பேனே தவிர நான் செஞ்ச காரியத்தை தப்புன்னோ பாவன்னோ என்னால நினைக்க முடியாது. வாழ ஆசைப்படுறவங்களை பிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்காதீங்க சார். மனசார வாழ்க்கை பாருங்களேன். அப்பா அம்மாங்கிற ஸ்தானம் இன்னும் அழகா கம்பீரமா கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும் சார். போதனையா பண்ற? விளங்க மாட்டே நீ. சாகர வரைக்கும் கண்ணி கழியாம இப்படியாதான் நீ கிடந்து சாவ. உன்னை பெத்த பாவத்தை நினைச்சு நினைச்சு உன் அப்பனும் ஆத்தாலும் கட்ட வேகாம அப்படியேதான் போவாங்க. இதெல்லாம் ஒரு பொண்ணு. மானகட்ட குடும்பமா இருக்க மாட்டாங்க, நல்லாவா இருக்க மாட்டாங்க.
டாக்டர் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. வீட்டுக்குள்ள வந்து என் தங்கச்சியை பாருங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். போயா, எவனாச்சும் இழுச்சவாயா இருப்பான், அவங்கிட்ட போய் சொல்லு உன் டீடைல்ஸ் எல்லாம். டாக்டர் எப்பா, தப்பிச்சுடா சாமி. இவ்வளவு தூரம் சரியான நேரத்துக்கு தான் வந்தேன். நில்லுங்க டாக்டர். டாக்டர் ஒரு நிமிஷம். டாக்டர் டாக்டர்